அதாவது முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கைப்புண்ணு கண்ணாடி வேண்டுமான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற அந்த இன்று போய் நாளை வா அப்படிங்கிற நான் ஒரு படம் எடுத்தேன். அது 32 வருஷம் ஆச்சு. இன்னும் கூட அப்பப்போ 10 நாளைக்கு முன்னாலேயோ ஒரு 15 ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட டிவியில் போட்டிருக்காங்க. அந்த கதை வேண்டாம், எடுக்க வேண்டாம், என் பையனை வச்சு நான் மறுபடியும் எடுக்கணும், என் பையனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கூட அதை வந்து எங்கிட்ட ரைட்ஸ் இருக்குது, நான் எல்லா லாங்குவேஜுக்கு நான் தான் கொடுத்துருக்கேன், அதனால் தெலுங்கு நான் தான் கொடுத்தேன், கன்னடத்துக்கு நான் தான் கொடுத்தேன், ஹிந்தி நான் தான் கொடுத்தேன்னு சொல்லியும் கூட சரி சார் இல்லை நாங்கள் ட்ராப் பண்ணிக்கிறோன்னு சொல்லி போட்டு மறுபடியும் அதே திருட்டுத்தனமாக வந்து அதை எடுத்திருக்காங்க. அது எனக்கு வந்து முதல்ல என்னால் கண்டுபிடிக்க முடியல. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மேட்டர் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கூட ஒரு சினிமாவை நிறுத்துறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் சந்தானமெல்லாம் முதல் படம்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணி முதல் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி வேண்டாம், ஒரு லெட்டர் எழுதினாலும் நியாயமாக இதுக்கு வந்து அவங்க கில்ட்டியாக இருந்தால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பார்க்கணும், எல்லோரும் இந்த படம்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கூட மறுபடியும் இது எடுத்த மாதிரி இருந்ததுன்னா நான் எதுக்கு ஒரு தடவை படம் பார்த்துட்றேன், அப்புறம் நீங்கள் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னேன். ஆனால் எந்த பதிலும் கொடுக்காம 19ஆம் தேதி லெட்டர் எழுதினேன், 25ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு. ஸோ நான் எல்லோரும் மாதிரியும் போய் நிறுத்தியிருந்தேன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்திருப்பாங்க, வந்து என்னங்க இது பொங்கல் இப்படி ஆகிப்போமே அப்படி ஆகிப்போமேன்னு. ஸோ நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து நான் நினச்சதுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து என்னோடய கதை தான் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க டைரக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான். அவங்க டைரக்டர் வந்து இந்த இன்று போய் நாளை வா ஃப்ளாட்டு தான், ஆனால் சீன்ஸுக்கு டைலாக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க டைரக்டர். அப்போ ஜட்ஜே கேட்டார், இன்று போய் நாளைவா ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டு மேலேயே தான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அப்புறம் என்னையே சேஞ்ச் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன அது. அதனால் அவர் கிரெடிட்டுக்கு முதல்ல நான் வந்து பேர் போடணுன்னு தான் சொல்லியிருந்தேன். முதல்ல என்னோடய பேர் ஃபஸ்ட்டு டைட்டில் வரணும், என் கிரெடிட் நான் உழைப்பு வந்து வேஸ்ட் பண்ணதுக்கு நான் வேறு ஒருத்தர் போட்டுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜட்ஜி சொன்னோடனே முதல் நாள் வந்து இல்லை அப்படி இது வேறு கதை அது இதுன்னு சொன்னவங்க அப்புறம் சந்தானம் கொடுத்த பேட்டி எல்லாம் இருக்குதுன்னு நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்தையும் அப்படின்னாங்க. சந்தானமும் வந்து அவங்க அதாவது இதுக்கு முன்னால் படம் ரிலீஸுக்கு முன்னால் வந்து அவருடைய பேட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிருபர் கேட்குறாரு இந்த படம் பாக்யராஜ் சாரோட அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் இன்று போய் நாளை வா அது வந்து 28 வருஷத்துக்கு முன்னால் பண்ணது, 30 வருஷத்துக்கு முன்னால் பழைய லட்டு, இப்போ நான் கொஞ்சம் மசாலா எல்லாம் தூவி புது லட்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இன்னொரு பேட்டியில் கொடுக்கும்போது நான் 3 பேர் ஹீரோ வச்சு ஒரு கதை பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பாக்யராஜ் சார் இது இன்று போய் நாளை வா ஞாபகம் வந்தது, அதை எடுத்து ரெஃபரன்ஸுக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கிட்டே ரைட்ஸ் இருக்குன்னு ராமநாராயணன் சொன்னார், அப்படின்னா அதே எடுத்துக்குவோம், அப்போ நானே கோ ப்ரொடியூசராக இருந்து படம் எடுத்துருவோன்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன சந்தானம், நான் 3 பேர் கதையை கொஞ்சம் திங்க் பண்ணேன், எனக்கு அது மாதிரி ஒரு நல்லதாக ஒரு கதை வந்து மாட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பவர் ஸ்டார்லேருந்து எல்லாருமே இன்று போய் நாளைவான்னு சொன்னாங்க. நான் வந்து சொல்லிட்டு செய்ய மாட்டாங்கன்னு நினச்சேன், அது வந்து கடைசியில் தப்பாக போச்சு. இப்போ ஜட்ஜு வந்து கோர்ட்டில் கேஸில் வந்து இந்த மாதிரி டைட்டில் நீ போட்டு தான் ஆகணும், ஏன்னா உங்கள் டைரக்டரே வந்து அப்படி பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கண்டிப்பாக போடு, ஏன்னா இப்போ விட்டாச்சுன்னா அப்புறம் பின்னால் போட முடியாது, அதனால் அவரது இல்லை அப்படின்னு சொல்லி கதை நீ வேறு மாதிரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணேன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் அவர் டைட்டில் ரிமூவ் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லை. முதல்ல அவர் கேட்டது அதுதான். இதே படம் நிறுத்துன்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னா அது வேறு, அவர் அதை கூட நிறுத்தலை, அதனால் ரொம்ப இதாக தான் கேட்டிருக்காரு, இப்போ டைட்டில் போடணும்னு அதனால் நீ போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு கோர்ட்டு சொன்னதுக்காக இப்போ போட்டிருக்காங்க. ஆனால் கேஸ் வந்து என்ன வந்து ஜட்ஜு வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணி கேஸ் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாயர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கேஸு கன்டினியூ ஆகி நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதுக்குள்ளே வெளியே எல்லாத்துக்கிட்டையும் வந்து பல கோடிகள் ஏதோ பேரம் பேசி அதை இவ்வளோ ஆச்சு, 1 கோடி வாங்கிட்டாங்க, 50 லட்சம் வாங்கிட்டாங்க, அப்புறம் உதயநிதி அவர் வந்து என்கிட்ட பேசினார் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூபம் கிளப்பி விட்டு என்ன சார் செட்டில் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்படி பணம் இவ்வளோ வந்து வாங்கினீங்களாமே அப்படின்ட்டு, அது மாதிரி எதுவுமே நடக்கலை. அதனால் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அந்த கேஸ் வந்து கன்டினியூ ஆகும். படம் என்னோடதா அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ப்ரூஃபுகள் வந்து இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பேட்டி நடந்துட்டு இருந்தது அன்றைக்கி. அந்த படத்துக்கு விளம்பரத்துக்காக ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் ஏதோ பண்ணாங்க. அந்த 1/2 hour ப்ரோக்ராமில் நான் கேட்குறேன், என் படம் இப்படி இருட்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் வந்து பேசி கேட்கும்போது அந்த டைரக்டர் ஒன்றுமே பேசலை. இப்படி திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க, மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே பேசலை. அதே எஸ்வி சேகர் அதே மாதிரி அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்கள் 1000 பண்ணுங்கள், இந்த படம் வந்து பாக்யராஜ் சார்துன்னு அவ்வளோ பெரிய பிராண்டான ஒரு படம், இதை நியாயமாக அவர்கிட்ட கேட்டு நீங்கள் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணியிருக்கலாம், அது ஏன் வந்து அவர்கிட்ட கேட்காம இப்படி வந்து ஒரு இந்த வேலை பண்ணீங்க, இது கொஞ்சம் கூட பிடிக்கல, இது நான் இது இல்லை அப்படின்னு ராதிகா எல்லாருமே நிறைய பேர் வந்து இதை வந்து படம் பார்க்குறவங்க பத்திரிக்கையாரங்க அவங்க எல்லோரும் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து கோர்ட்டில் கேஸில் வந்து கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும். எனக்கு
நியாயம் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து எதையுமே ப்ரூவ் பண்ணுங்கிறது அல்ல, படத்தில் அப்படியே போட்டு இது இதுக்கு இதை பண்ணியிருக்காங்க, இது இதுக்கு இதை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு சீன் பை சீன் அது அப்படியே வந்துடும். ஏன்னா ஒரு த்ரெட்டை வந்து மாற்ற முடியாது. ஒரு பொண்ணை 3 பேர் வந்து ஒரு பொண்ணை வேத்து வீட்டில் வந்த பொண்ணு அப்படின்னா அது அப்படியே இருக்குது. 3 பேருமே லவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதில் சண்டை வந்துடுதுன்னா அது அப்படியே இருக்குது. அப்புறம் 3 பேருமே நீ எந்த ரூட்டில் போகிறியோ போ, நான் எந்த ரூட்டில் போகிறேன்னு 3 பேர் சேலஞ்சு பண்ணிக்கிட்டு ஒருத்தர் அம்மாவை பிடிக்கிறான், ஒருத்தர் அப்பாவை பிடிக்கிறான், இன்னொரு வீட்டில் இருக்கிற இன்னொரு கேரக்டர் பிடிக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கற்றுக்கிறதுக்காக போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஹிந்திங்கிறது ஏகாவுமே ஏ கிஷான் ரகுதாத்தாங்கிறது அவ்வளோ ஃபேமஸான ஒரு டைலாக்கு. அதை ஹிந்தி வந்து மாற்றிட்டு நாங்கள் வேறு பண்ணியிருக்கோங்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக ஹிந்தி படத்துக்கு வந்து இது தமிழுக்கு, தெலுங்குக்கு, கன்னடத்துக்கு, ஹிந்திக்கு நான் தான் கொடுத்தேன். ஹிந்தியில் கொடுக்கும்போது அங்கே நார்த்தில் சார் இங்கேயே இப்போ ஊர் பூரா ஹிந்தி தான் பேசுகிறாங்க, ஹிந்தி கற்றுக்கிறதுங்கிறது இங்கே சரியாக வருமா, தமிழுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு. அப்போ தான் சரின்னு அது ஹிந்தி டீச்சருங்கிறதுக்கு பதிலாக மாற்றி பாட்டு வாத்தியார் பாட்டு கற்றுக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதில் வச்சேன் நான். அதை தான் தூக்கி இதுலேயும் மறுபடியும் பாட்டு வாத்தியார்னு வச்சுருக்காங்க. இப்படி சின்னதாக தான் ஒன்று பண்ணியிருக்காங்களோ, டான்ஸ் மாஸ்டர்னு ஒன்று மாற்றிக்கிட்டாங்க, குஸ்தி வாத்தியார்னு சொல்லி போட்டதை. அப்புறம் இன்னொருத்தன் ஆசிட்டிஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட போய் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கான் அப்படிங்கிறது. அப்புறம் 3 பேருக்குமே இது ஷாக்கு வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, நம்ம இதுலேயும் அவங்க வீட்டுக்கு வர ரிலேஷன் இந்த 3 பேர் இப்படி தான், நீ அவங்ககிட்ட ஒரு பொய்யா ஃபால்ஸாக ஒன்று சொல்லு அப்படின்னு சொன்னோம்னா உடனே அந்த ஃபால்ஸாக சொன்னோடனே அவங்க எல்லோரும் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பொண்ணு ஆல்ரெடி இன்னொருத்தங்க கூட அஃபேர்னு சொன்னோடனே ஒரு 2 பேர் கோவம் வந்து, ஒருத்தர் நம்ம இதுலேயும் வந்து தாத்தா அடிப்பான், அப்பா கல்லெடுத்து அடிப்பான், இதே பனிஷ்மெண்ட்டு தான் இதுலேயும் வந்து 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறானுங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி அந்த பொண்ணை கடைசியில் வில்லங்கிட்ட போய் அவன் கடத்திட்டு போகிறான் அப்படிங்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கிற ஒழிய வேறு ஒன்றும் பண்ணல. சின்னதாக ஏதோ மாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்களோ ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த படம் என்னுடைய கதை தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். அது கூடிய சீக்கிரம் ப்ரூவ் ஆகும். அதனால் இது வரைக்கும் நான் எந்த காசும் வாங்கிக்கல, என்கிட்ட அப்படி வந்து பேசவும் இல்லை. அவங்க வந்து எல்லாமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கு உண்டான பலன் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். கோர்ட்டில் வந்து நான் என்னுடைய பேர் போடணும் டைட்டில், நான் அந்த கிரெடிட் விட்டு கொடுக்க மாட்டேன், அது வேணும். அதுக்கு அடுத்தது வந்து டெய்லி கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அது எனக்கு அந்த வரவு செலவு கணக்கு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று கேஸ் போட்டிருக்கு. இந்த 2 பாயிண்ட் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணது. ஏன்னா படத்தை ஸ்டாப் பண்ணுறதுனால யாருக்கும் எந்த விதமான யூஸ் இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி வேட்டி மடிச்சுக்கிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நாள் டிலே ஆனதில் எனக்கு வந்த டார்ச்சர், எனக்கு வந்த மன அழுத்தம், பாரங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் நினைப்பேன் எதிரி கூட இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன். ஸோ அதனால் இந்த படத்துலேயும் அந்த மாதிரி எல்லாம் வந்து யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது, அவங்களே நியாயமாக வந்து பேசுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது நான் சாஃப்டாக இருந்தது வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வந்து இது செஞ்சதுக்குண்டான பலன் கிடைக்கும்.